ஸ்க்ரீன் பிளேக்கு 3x ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதை வச்சு நான் வந்து என்னோட ஸ்க்ரீன் பிளே வந்து சரி பண்ணிக்கிறேன்ப்பா. ஆனால் ஸ்க்ரீன் பிளே நகர்த்துறது என்ன? அந்த ஸ்க்ரீன் பிளேல இருக்க முக்கியமான கேரக்டர்ஸ், அந்த முக்கியமான கேரக்டர்ஸில் வந்து டிசைன் பண்ணுறது, அவங்களை ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுல ரொம்ப ஒரு பிரச்சனை இருக்குப்பா. அதுக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன்ஸ் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, கேரக்டருக்கும் நம்ம ஹாலிவுட்டில் வந்து காலகாலமாக ஒரு மெத்தடை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது கேரக்டர் ஆர்க். ஒரு படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இல்லை ஒரு திரைக்கதை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் உதாரணமாக சொல்கிறேனே, தேவர் மகன் எடுத்துக்கும். தேவர் மகனில் வந்து அந்த ஜேர்னி வந்து அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கும். கமல் வந்து நல்லா படிச்சுட்டு அந்த ஊருக்கு வந்து விசிட் பண்ணுறதுக்காக வர்றாரு. வரவர் என்ன வர்றாருன்னா, அந்த ஊர் மக்கள்கிட்ட நிறைய பிரச்சனை இருக்குது, நிறைய வன்முறைகள் இருக்குது. அவங்க பிரச்சனைகளை பார்த்துட்டு அதில் ஒரு கட்டத்தில் அவர் வந்து ஆக்சிடெண்ட்டில் பாதிக்கப்பட்டு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு அவர் நிறைய முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அவரால் என்ன பண்ண முடியுது? அவரால் எதையும் பண்ண முடியல. கடைசியில் எந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அந்த பிரச்சனையாகவே அவர் மாறி அவரே ஒரு கொலையும் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. இப்படி ஒரு கேரக்டர் வந்து அந்த படம் ஆரம்பிக்கிறப்போ ஒரு நல்ல படித்த ஒரு கேரக்டர் அந்த பிரச்சனையினால பாதிக்கப்பட்ட நிலையிலிருந்து இன்னொரு மனிதராக மாறுறது இருக்குல்ல, இதுதாங்க வந்து இந்த கேரக்டரோட ஆர்க். படம் ஆரம்பிக்கிறப்போ ஒரு நிலையில் இருக்கும், படம் முடிகிறப்ப வேற ஒரு நிலையில் இருக்கும். அது ஏன் அந்த நிலையில் இருக்குன்னா, நடுவில் இருக்க இந்த பிரச்சனைகள். இப்படி நீங்கள் உங்கள் திரைக்கதையில் வந்து உங்கள் படம் ஆரம்பிக்கிறப்போ உங்கள் கேரக்டர் என்ன மனநிலையில் இருக்கான், முடிகிறப்ப அவன் என்ன மனநிலையில் இருக்கான், அவன் ஏன் இப்படி மாறுறான் அப்படிங்கிறதான லாஜிக்கை நீங்கள் வச்சுக்கிட்டே வந்தீங்கனாலே உங்களோட ஸ்க்ரீன் பிளே வந்து பெட்டராகவும் உங்கள் கேரக்டர் வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் மாறிக்கிட்டே வரும்.